ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2024 ரிலீஸ் ஆன ஒரு இங்கிலீஷ் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி. படத்தோட பேர் ஐ தாட் மை ஹஸ்பண்ட்ஸ் ஒய்ஃப் வாஸ் டெட். அதாவது என் புருஷனோட பொண்டாட்டி இறந்துட்டான்னு நினச்சேன் அப்படின்னு அர்த்தம். இந்த அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் சொல்லிக்கிறேன். டைட்டில் எப்படி வித்தியாசமாக இருக்கோ அதே மாதிரி படமும் வித்தியாசமாக தாங்க இருக்க போகுது. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறப்ப ஒரு நாள் ஒய்ஃப் சடனாக காணாமல் போயிடுறாங்க. அவங்கள எங்கே தேடியுமே கிடைக்கல. அவங்க இறந்துட்டு தான் நினச்ச ஹஸ்பண்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. 5 வருஷம் கழிச்சு அந்த செகண்ட் ஒய்ஃபு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் ஃபஸ்ட்டு ஒய்ஃபு திடீர்னு வந்து நின்னா எப்படி இருக்கும்? அந்த ஹஸ்பண்டும் செகண்ட் ஒய்ஃபும் இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். இந்த கதையில் அடுத்தடுத்து நிறைய ட்விஸ்ட் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் விஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனிங் சீனில் ஒரு பணக்கார லேடியை காட்டுறாங்க. இவங்க பேர் லைலா. இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. பிறக்க போகிற குழந்தைக்காக இப்போவே வீட்டில் தொட்டில் பொம்மை எல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் பேர் லியோ. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டை நடத்திட்டு வராங்க. பிஸ்னஸ் சம்மந்தமாக இன்வெஸ்டர்ஸ் கிட்ட பேசுறதுக்காக லியோ வெளியூர் போயிருக்காரு. அங்கேருந்து லைலாக்கு கால் பண்ணி ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் சரி, அங்கே ஹெல்தி ஃபுட்டு தானே சாப்பிட்றீங்கன்னு லைலா கேட்க ஆமான்னு சொல்லிக்கிட்டே ஜங்க் ஃபுட்டை வாயில் வச்சு அமுக்கிட்டு இருக்காரு. அப்போ லைலாவோட வீட்டுக்கு வெளியில் யாரோ காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்கவும் லியோக்கு குட் நைட்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. ஆர்டர் பண்ண ஆர்கானிக் ஜூஸ் தான் வந்துருச்சோன்னு நினச்சி லைலா போய் கதவை திறக்கிறாங்க. யாரோ ஒரு லேடி லியோ இங்கே இருக்காரான்னு கேட்குறாங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். இவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் ஷூவும் மட்டமாக இருக்கிறத பார்த்த லைலா இப்படி ஒரு ஆளை லியோக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் தன்னோட பேரை விக்கின்னு சொல்லவும் லைலா ஒரு செகண்ட் ஹீரோயினை உத்து பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு கதவை சாத்திக்கிறாங்க. ஏன்னா விக்கிங்கிறது லியோவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு. அவங்க இறந்து 5 வருஷம் ஆயிருக்கு. விக்கி இறந்து 5 வருஷம் ஆயிடுச்சு. நீ யாருன்னு எனக்கு தெரிலன்னு லைலா சொல்ல நான் தான் விக்கி, நான் உயிரோடு தான் இருக்கேன்னு வீட்டுக்கு வெளியில் நின்று ஹீரோயின் கத்துறாங்க. லைலா சேஃப்டிக்காக ட்ராயரை திறந்து கன் எடுக்கிறாங்க. நான் உயிரோடு இருக்கிறது லியோக்கு தெரியணும், என்னோட வாழ்க்கை திரும்ப வேணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயின் காணாமல் போனப்போ வந்த நியூஸை ஆன்லைன்லேயே லைலா தேடி பார்க்குறாங்க. அதில் ஹீரோயினோட ஃபோட்டோ இருக்குது. இவ்வளோ அழகான விக்கியா இப்போ வந்ததுன்னு லைலாவால் நம்பவே முடியல. ஒருவேளை வேறு யாராச்சும் என்னை ஏமாற்ற ட்ரை பண்ணுறாங்களோன்னு லைலா யோசிக்கிறாங்க. தன்னோட வயிற்றில் கை வச்சுக்கிட்டு இந்த உலகத்தில் இப்படியும் மனுஷங்க இருக்காங்க, நான் உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன்னு குழந்தைகிட்ட லைலா பேசுகிறாங்க. இதே நேரம் ஹீரோயின் தங்குறதுக்கு இடம் இல்லாமல் பப்ளிக் டாய்லெட்டில் நைட்டு தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில் அங்கேயே ப்ரஷ்லாம் பண்ணிட்டு பப்ளிக் லைப்ரரிக்கு போகிறாங்க. அங்கே இருக்கிற கம்ப்யூட்டரில் ஏதோ ஒரு ஜாபுக்கு ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் அட்ரஸ் கேட்கவும் பப்ளிக் லைப்ரரினே போடுறாங்க. இவங்க முன்னாடி ஒரு வெயிட்ரஸாக வேலை பார்த்துருக்காங்க போல். ஹீரோயினுக்கு அப்பப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கு மைண்டுக்கு வந்துக்கிட்டு போயிட்டுருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களை யாரோ எங்கேயோ கடத்தி வச்சு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க போல். அந்த நினைவுகள் ஹீரோயினை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுது. இதெல்லாம் சொன்னால் எப்படி வேலை கிடைக்கும்னு ஹீரோயினுக்கு அப்செட்டிங்காக இருக்குது. பப்ளிக் லைப்ரரியில் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு டைம் லிமிட் இருக்குது போல். இன்னொரு ஆள் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவோ லைப்ரரி இன்சார்ஜ் ஹீரோயினை போக சொல்கிறாரு. அடுத்து எங்கடா போகிறது என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹீரோயின் நடந்து போயிட்டுருக்கிறப்ப ஒரு சலூனில் ஹெல்ப்பர் வேலைக்கு ஆள் தேவைன்னு போர்டு போட்டிருக்கிறத பார்க்குறாங்க. இந்த சலூனோட பேர் த கேரிங் சலூன். ஹீரோயின் கதவு கிட்ட தயங்கிக்கிட்டே நிற்கிறத பார்த்து சலூன் ஓனரை அவங்கள உள்ளே கூப்பிடுறாங்க. உங்களுக்கு ஹேர் கட் பண்ணணுமான்னு ஓனர் கேட்க இல்லை எனக்கு வேலை வேணும்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஓனர் ஹீரோயினை ஒரு நிமிஷம் மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு உன்னோட கதை தான் என்னன்னு கேட்குறாங்க. ஹீரோயின் பதிலே சொல்லாமல் தலையை குனிஞ்சு நிற்கவும் ஓனர் பரிதாபப்பட்டு சரி வேலைக்கு சேர்ந்துக்கன்னு சொல்லவும் ஹீரோயின் இமோஷ்னலாகி ஓனரை ஹக் பண்ணுறாங்க. என்கிட்ட ஐடியோ இல்லை அட்ரஸ் ப்ரூஃப்னு எதுவுமே இல்லைன்னு ஹீரோயின் சொல்ல ஏன் என்ன ஜெயிலேருந்து தப்பிச்சு வந்துட்டியான்னு ஓனர் கேட்குறாங்க. இப்போ ஹீரோயின் தன்னை கிட்னாப் பண்ணவனை நினச்சி பார்க்குறாங்க. அது யாருன்னு நமக்கு காட்டல. நான் என்னோட சோஷியல் செக்யூரிட்டி நம்பரை யூஸ் பண்ணால் அவன் என்னை கண்டுபிடிச்சிருவான்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஓனர் ஹீரோயினோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இங்கேயே ஸ்டே பண்ணி வேலை பார்த்துக்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த கடையோட அட்ரஸை யூஸ் பண்ணி வேறு நல்ல வேலை தேடிக்கன்னு ஓனர் சொல்லவும் இவ்வளோ நல்லவங்களா இருக்காங்களேன்னு ஹீரோயினுக்கு கண்ணு கலங்குது. ஓனர் அதோட விடலை, ஹீரோயினை கண்ணாடி முன்னாடி உட்கார வச்சு அவங்களோட லுக்கை சேஞ்ச் பண்ணுறதுக்கு விக்கு தரேன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நேரம் பேசினதுக்கு அப்புறம் தான் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரடியூஸே பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் ஓனர்கிட்ட தன்னோட பேர் விக்கின்னு சொல்லாமல் டோரின்னு சொல்கிறாங்க. அடுத்த சீனில் லைலா த கேரிங் சலூனுக்கு வராங்க. அப்போ ஹீரோயின் சாப்பாடு வாங்க போனனால சலூனில் இல்லை. லைலா எப்பயுமே தன்னை ஒரு ராயல் பர்சனாக காட்டிக்கிறதுக்காக ஒயிட் ட்ரெஸ்ஸு ஒயிட் ஷூஸ் தான் போடுறாங்க. ஆர்டிஃபிஷியல் நெயில் கூட ஒயிட் கலர் தான் வச்சுருக்காங்க. அதில் ஒரு நகம் உடஞ்சிருச்சுன்னு அதை சரி பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. இவங்களுக்கு ரெகுலராக சர்வீஸ் பண்ணுற சலூன் ஸ்டாஃபோட பேர் ஜீனா. இவங்கள ஸ்டாஃப்னே சொல்கிறேன். இவங்கக்கிட்ட லைலா ஃப்ரெண்ட்லியாக எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க.
த ஹாட் ஒய்ஃப் அப்படிங்கிற ரியாலிட்டி ஷோக்கான ஆடிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறதா லைலா சொல்ல, ஏற்கனவே 2 தடவை நீங்கள் அட்டன் பண்ணி செலக்ட் ஆகலேன்னு ஸ்டாஃப் சொல்கிறாங்க. இந்த தடவை கண்டிப்பாக செலக்ட் ஆகி டிவி ஸ்டார் ஆக போகிறதா லைலா கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. ஏன்னா அந்த ஷோவோட ப்ரொடியூசர் லைலாவை மீட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்களாம். சலூனில் புதுசாக டோரின்னு ஒரு பொண்ணு வேலைக்கு சேர்ந்துருக்கான்னு ஸ்டாஃப் சொல்கிறாங்க. அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணுமேனு லைலா சொல்ல, நான் போயிட்டு அவளை அனுப்பி வைக்கிறேன்னு ஸ்டாஃப் சொல்லிட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே ஹீரோயின் அங்கே வந்து நிற்கிறாங்க. அவங்கள பார்த்ததுமே லைலா டென்ஷன் ஆகி, என் பக்கத்தில் வராத, நேற்று நைட்டு விக்கி, இப்போ டோரியா, நீ ஒரு ஃப்ராடுன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. இவங்களோட முழு பேர் விக்டோரியா, எல்லாரும் விக்கின்னு கூப்பிடுவாங்க. அப்பா மட்டும் செல்லமாக டோரின்னு கூப்பிடுவாராம். லியோவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபான ஹீரோயின் உயிரோடு திரும்பி வந்ததை இப்போவும் லைலானால ஏற்றுக்க முடியல. ப்ரெஷர் ஏறி லைலாக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது. லியோ 2வது மேரேஜ் பண்ணதே ஹீரோயினுக்கு ஷாக்கு தான். லியோவால் லைலா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது ஹீரோயினுக்கு இன்னும் ஷாக்கிங்காக இருக்கு. லைலாவை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஹீரோயின் கிட்ட ஓனர் ஹெல்ப் கேட்குறாங்க. இவ கூடலாம் நான் போக மாட்டேன்னு லைலா சொல்ல, டோரி உன்னை பத்திரமா கூட்டிகிட்டு போவான்னு சொல்லி ஓனர் அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயினும் லைலாவும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. லைலாவோட டாக்டர் பேர் க்ரீன். லைலாவை டாக்டர் செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப ஹீரோயின் ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட கேட்டு டாக்டரோட பிஸ்னஸ் கார்டை வாங்கிக்கிறாங்க. செக்கப்பை முடிச்சுட்டு லைலா வந்ததும் ஹீரோயின் அவங்கள கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்புறாங்க. அப்போ ஹீரோயின் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினும் லியோவால் கன்சீவ் ஆயிருக்காங்க. ஆனால் அந்த கரு கலைஞ்சிருக்கு. குழந்தை இல்லைங்கிற கவலை இப்போ வரைக்கும் ஹீரோயினுக்கு இருக்குது. இதை பற்றி லியோ என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு லைலா சொல்லவும், இந்த விஷயம் லியோக்கே தெரியாதுன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க கன்சீவ் ஆன டைமில் தான் கிட்னாப் நடந்திருக்கு. கிட்னாப்பர் பண்ண டார்ச்சரில் தான் அபார்ஷனும் ஆயிருக்கு. லைலா இதுக்கு முன்னாடி 2 தடவை கன்சீவ் ஆயிருக்காங்க. ஆனால் அபார்ஷன் ஆயிருக்கு. அதனால் மறுபடியும் அப்படி நடந்துடக்கூடாதுன்னு லைலா கவனமாக இருக்காங்க. ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கணும்னு டாக்டரும் அட்வைஸ் பண்ணிக்காராம். ஹீரோயின் இப்போ சடனாக வந்ததே லைலாக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது. ஆனால் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, பாவம் சின்ன வயசுலேயே அவங்களோட அம்மா இறந்து போயிருக்காங்க. லியோவை கல்யாணம் பண்ண கொஞ்ச நாள்லேயே ஹீரோயினோட அப்பாவும் இறந்து போயிருக்காரு. ஸோ இப்போ ஹீரோயினுக்குன்னு இருக்கிறது லியோ மட்டும்தான். இப்போ ஹீரோயினே லைலாவோட காரை ட்ரைவ் பண்ணி அவங்கள வீட்டில் ட்ராப் பண்ணுறாங்க. அப்போ லைலா உங்களுக்கு என்னதான் நடந்துச்சுன்னு கேட்க அந்த கதையை ஹீரோயின் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஹைக்கிங் போகிறதுன்னு பிடிக்கும். அதாவது காட்டு பாதையில் லாங் வாக் போகிறது. அப்படி ஒரு நாள் ஹீரோயின் நடந்து போயிட்டுருக்கிறப்ப ஹூடி போட்ட ஒரு ஸ்ட்ரேஞ்சர் சடனாக பின்னாடி வந்து அட்டாக் பண்ணியிருக்கான். காட்டுக்கு நடுவில் நின்றுக்கிட்டு இருந்த ஒரு வேனுக்கு ஹீரோயினை தூக்கிட்டு போய் ஸ்ட்ரேஞ்சர் கட்டி போட்டிருக்கான். ஹீரோயினுக்கு ட்ரக்ஸ் கொடுக்கறது, போட்டு அடின்னு அடிக்கிறதுன்னு அந்த ஸ்ட்ரேஞ்சர் தினமும் டார்ச்சர் பண்ணியிருக்கான். அப்புறம் ஒரு நாள் ஸ்ட்ரேஞ்சர் ஹீரோயினை வேனை விட்டு இறக்கி ரொம்ப தூரம் காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சு ஷூட் பண்ணிட்டு அப்படியே சாகட்டும்னு விட்டுட்டு போயிருக்கான். அந்த பக்கமாக வந்த டூரிஸ்ட் சில பேர் ஹீரோயினை காப்பாற்றி கூடவே வச்சுருந்துருக்காங்க. இத்தனை வருஷம் அவங்க கூட இருந்த ஹீரோயின் நேற்று தான் அங்கேருந்து கிளம்பி லியோவை தேடி வந்திருக்காங்க. லியோ ஆக்சுவலாக ஹீரோயின் இறந்துட்டாங்கன்னு நினச்சி லைலாவை கல்யாணம் பண்ணிக்காரு. ஹீரோயினோட நினைவுகள்லேருந்து வெளியே வர்றதுக்காக வேறு லொக்கேஷனுக்கு லியோ ஷிஃப்ட் ஆகிருக்காரு. அவங்களோட சோஷியல் மீடியாவை பார்த்து தான் புது அட்ரஸ் ஹீரோயினுக்கு தெரிய வந்திருக்கு. எல்லாம் ஓகே, நீ ஏன் போலீஸ்கிட்டே போகலன்னு லைலா கேட்குறாங்க. ஹீரோயின் ஃபஸ்ட்டு போலீஸ்கிட்ட போயிருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னா அவங்க திரும்ப திரும்ப கேள்வி கேட்குறப்பெல்லாம் ஹீரோயினுக்கு நர்வஸாக இருக்கு. ஏன்னா ஹீரோயின் இன்னும் அந்த ட்ராமாலேருந்து வெளியே வரவே இல்லை. போலீஸு ஹீரோயினை நம்பாமல் ஒன்று நியூசன்ஸ் கேஸில் உள்ளே போட்டுருவோன்னு சொல்லவும் ஹீரோயின் போலீஸை வேண்டாண்டான்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. தன்னை கடந்த கிட்னாப்பருக்கு மான்ஸ்டர்னு ஹீரோயின் பேர் வச்சுருக்காங்க. நான் செத்து போயிட்டேன்னு மான்ஸ்டர் நம்பிக்கிட்டு இருக்கான், அது அப்படியே இருக்கட்டும்னு லைலா கிட்ட ஹீரோயின் சொல்கிறாங்க. லைலாக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கனால லைலாக்கு தூக்கமாக வருது. ஹீரோயினே அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் படுக்க வச்சிடுறாங்க. லியோ நாளைக்கு வீட்டுக்கு வந்துடுவார், உனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறதுன்னு நாங்கள் யோசிச்சு முடிவு பண்ணுறோன்னு லைலா சொல்கிறாங்க. லைலாக்கு அம்மாவும் 5 ஸ்டெப் டேடும் இருக்காங்க. அம்மா கல்யாணம் பண்ணுறது, டிவோர்ஸ் பண்ணுறதுன்னு அதே வேலையாக இருந்திருக்காங்க போல். அதனால் எனக்கும் லியோ மட்டும்தான் உலகம்னு லைலா சொல்கிறாங்க. ஹீரோயின் லைலாக்கு குடிக்க தண்ணி கொண்டு வரதுக்குள்ளே லைலா தூங்கிடுறாங்க. இந்த கேப்பில் ஹீரோயின் வீடை ஃபுல்லாக ஆராய்ஞ்சு பார்க்குறாங்க. ட்ராயரில் இந்த கன் எடுத்து லைலாவை ஷூட் பண்ண போகிற மாதிரி எய்ம் பண்ணுறாங்க. ஆனால் ஷூட் பண்ணாமல் திரும்ப ட்ராயர்லேயே கன்னை வச்சிடறாங்க. வீட்டில் ஷூஸு, ட்ரெஸ்ஸு, கூலிங் கிளாஸ்னு எல்லாமே ஒயிட் கலர்லேயே இருக்குது. விலை உயர்ந்ததாகவும் இருக்குது. ஹீரோயின் லைலாவோட ஒயிட் ட்ரெஸ்ஸையும் ஒயிட் ஹீல்ஸையும் போட்டிருக்காங்க. அங்கேயே டின்னர் சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துக்கிட்டே பொம்மையை கட்டி பிடிச்சிட்டு சோஃபாவில் தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் கிச்சனில் காய்கறி கட் பண்ணிட்டு இருக்கிறப்ப லியோ அங்கே வராரு. ஹீரோயினை லைலான்னு நினச்சி பின்னாடி இருந்து கட்டி பிடிக்க ட்ரை பண்ணுறாரு. எவன்டாதுன்னு ஹீரோயின் பதறி போய் லியோவோட கையில் கத்தியை வச்சு கீறி விட்டுறாங்க. ஹீரோயினை பார்த்த லியோ, நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியான்னு அதிர்ச்சி ஆகிறாரு. எங்கே என்னோட ஒய்ஃப்னு லியோ கேட்க, அப்போ நான் யாருன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. இதுக்கு லியோனால பதில் சொல்ல முடியல. பெட்டில் உட்காந்துட்டு இருக்கிற லைலா கிட்ட லியோ ஓடி போய் ஹக் பண்ணுறாரு. இன்னும் கையில் ரத்தம்னு லைலா கேட்க,
அது நான் தான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டே கிச்சன்லேருந்து ஹீரோயின் வராங்க. லைலாக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொண்டு வந்து பெட்டில் வைக்கிறாங்க. ஹீரோயின் நைட்டு போகாமல் இங்கேயே இருந்ததை லைலா இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாங்க. உன்னை நான் தங்கவே சொல்லலையேன்னு லைலா கேட்க, உங்களுக்கு உதவி தேவைப்படும் தான் இருந்தேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் ஏற்கனவே இன்ட்ரடியூஸ் ஆகிட்டீங்களான்னு லியோ கேட்குறாரு. என்னோடய ட்ரெஸ் எதுக்கு எடுத்து போட்டேன்னு ஹீரோயின் கிட்ட லைலா கேட்குறாங்க. ஹீரோயினால் இப்போ ஏகப்பட்ட கன்ஃபியூஷன். எங்களை எப்படி கண்டுபிடிச்சேன்னு லியோ கேட்குறாரு. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பல துயரத்தை கடந்து வந்திருக்கேன், என்னை பார்த்ததுமே ஃபஸ்ட்டு கேள்வி இதை தான் கேட்பீங்களான்னு ஹீரோயின் கோவப்படுறாங்க. ஐம் சாரி, எனக்கு வார்த்தையே வரலன்னு லியோ சமாளிக்கிறாரு. வாயில் என்ன வாழைப்பழமா வச்சுருக்க, என்னை பார்த்ததில் சந்தோஷம்னு சொல்லி தொலைங்கன்னு ஹீரோயின் சொல்லவும், ஆமாம் சந்தோஷம்தான், நீ பார்க்க அழகாக இருக்கன்னு ஹீரோ சொல்கிறாரு. இங்கே என்னடா நடக்குதுங்கிற மாதிரி லைலா முழிச்சிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாள் எங்கே தான் இருந்தேன்னு ஹீரோ கேட்க, தான் கடத்தப்பட்ட கதையை லியோ கிட்டேயும் ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோயின் இறந்து போயிட்டாங்கன்னு நினச்சி லியோ மூவ் ஆன் ஆகி செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாரு. இப்போ ஹீரோயின் திரும்ப வந்தனால இதை எப்படா ஹேண்டில் பண்ணுறதுன்னு லியோக்கும் லைலாக்கும் புரியலை. ஹீரோயினுக்கும் ஃபேமிலின்னு யாருமே இல்லை, அதனால் எனக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. சரின்னு லியோ $3000 செக் போட்டு கவரில் போட்டு கொடுக்குறாரு. ஏன்னா இவ்வளோ தானாங்கிற மாதிரி ஹீரோயின் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. நாங்கள் பார்க்க தான் பல்லன்னு இருக்கோம், ஆனால் எங்கள் பொருளாதாரம் பல்ல காட்டிட்டு தான் இருக்குன்னு லியோ பாவமாக சொல்கிறாரு. ஏன்னா இவங்க நடத்துகிற ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் ஒன்றும் ஓஹோன்லாம் ஓடலை. வர வருமானமும் லைலாவோட ஷாப்பிங் செலவுக்கே சரியாக போயிடுது. அது மட்டும் இல்லை, IVF ப்ரொசீஜரில் தான் லைலா கன்சீவ் ஆகிருக்காங்க, அதுக்கே ரொம்ப செலவாகுதுன்னு லியோ புலம்புறாரு. இவர் இன்னொரு கல்யாணம் பண்ணியிருப்பாருன்னு ஹீரோயின் எதிர்பார்க்கவே இல்லை. வாழணும்னு ஆசையோடு வந்த ஹீரோயின் கிட்ட லைஃப் ஹேஸ் டு கோ ஆன்னு வாரணமாயிரம் டயலாக்லாம் பேசிகிட்டு இருக்காரு. ஹீரோயின் நேற்று நைட்டு காரை பார்க் பண்ணப்போ லியோ கிட்ட 3 கார் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. 2 பேருக்கு எதுக்கு 3 கார்னு கேட்குறாங்க. அதுக்குன்னு உனக்கு என்னோட காரெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு லியோ சொல்கிறாரு. ஏன்னா ரொம்ப வருஷமாக ஆசைப்பட்ட ஸ்போர்ட்ஸ் காரை லியோ வாங்கியிருக்காரு. அது ஹீரோயினுக்கும் தெரியும். ஸ்போர்ட்ஸ் காரை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லைன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. லியோ கொடுத்த செக்கில் விக்கின்னு போட்டிருக்கு. கோர்ட் ரெக்கார்ட்ஸ் படி ஹீரோயின் இறந்துட்டாங்கன்னு இருக்கு. ஸோ இந்த செக்கு செல்லாதில்ல, அதனால் கேஷ் வேணும்னு ஹீரோயின் கேட்குறாங்க. சரின்னு லியோ வாலெட்லேருந்து பணத்தை எடுத்து எண்ணிட்டு இருக்கிறப்ப ஹீரோயின் மொத்த பணத்தையும் பிடுங்கிட்டு 2 நாளுக்கு இது வரும்னு சொல்கிறாங்க. எனது 2 நாளான்னு லியோ ஷாக் ஆகுறாரு. செட்டில்மெண்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு உங்கள் ரெஸ்டாரண்ட்க்கு நைட்டே வரேன், எனக்கு ஒரு ஃபோனும் டெபிட் கார்டு மட்டும் அரேஞ்ச் பண்ணி வைங்கன்னு ஹீரோயின் போகிறாங்க. சும்மா ஒன்றும் போகலை, போகிறப்ப லியோவோட காரையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. லியோவை மேரேஜ் பண்ண அந்த நாளை ஹீரோயின் நினச்சி பார்த்துட்டு இமோஷ்னல் ஆகுறாங்க. இதே நேரம் லைலாக்கு ஒரு பயம் க்ரியேட் ஆகுது. ஏன்னா ஹீரோயின் லைலாவோட ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டாங்க, கார் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அடுத்து லியோ வேணும்னு கேட்டுட்டா என்ன பண்ணுறது? ஒரு பக்கம் குழந்தை பிறக்க போகுது, இன்னொரு பக்கம் ரியாலிட்டி ஷோக்கான இன்டர்வியூ நடக்க போகுது. இந்த நேரத்தில் ஹஸ்பண்டோட செத்து போன ஒய்ஃப் திரும்பி வரணுமான்னு லைலா கவலைப்படுறாங்க. ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸை சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் பேரை வேலையை விட்டு தூக்குற பிளான்ல லியோ இருக்காரு. இவர் ஹெல்தி டயட் சாப்பிட்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட ஆக்ட் பண்ணிட்டு காரில் உட்காந்து பர்கரு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, கூல் ட்ரிங்க்ஸ்னு ஒரு கட்டுறாரு. அடுத்த சீனில் ஹீரோயின் சலூனுக்கு வராங்க. நைட்டு லைலாவோட ரெஸ்டாரண்ட்க்கு அவங்க டின்னர் இன்வைட் பண்ணிக்காங்கன்ற விஷயத்த ஹீரோயின் சொல்லவும் அவங்க இதை பண்ணணும்னு ஸ்டாஃபுக்கு சந்தேகம் வருது. நைட்டு அவங்க கூட இருந்து பார்த்துக்கிட்டேன்ல, அதுக்கு தான் சொல்லி ஹீரோயின் சமாளிக்கிறாங்க. இருந்தாலும் ஹீரோயின் லைலாவோட ஷூவை போட்டுக்கிட்டு அவங்களோட காலையே வந்திருக்கதை பார்த்து ஸ்டாஃபுக்கே ஒன்றுமே புரியல. அடுத்து நைட்டில் லியோ அண்ட் லைலாவோட ரெஸ்டாரண்ட்க்கு ஹீரோயின் போகிறாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டோட பேர் கெமிலியான். ஹெல்தி மெனுன்னு சொல்லி ஒரு ஆர்கானிக் பீஃபை சர்வ் பண்ணுறாங்க. அந்த டேஸ்ட்டு ஹீரோயினுக்கு பிடிக்கவே இல்லை. ஹீரோயினுக்கு செட்டில் பண்ணுறதுக்காக $5000 இருக்கிற ஒரு டெபிட் கார்டை லியோ கொடுக்குறாரு. இதை வச்சுக்கிட்டு வேற எங்கேயாச்சும் போய் புது வாழ்க்கையை ஆரம்பின்னு லைலா சொல்கிறாங்க. இன்னும் $75,000 பாக்கி இருக்குன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஏன்னா ஹீரோயினோட அப்பா இறந்தப்ப அவங்களுக்கு $80,000 பணம் கிடச்சிருக்கு. அது திரும்ப வேணும்னு கேட்குறாங்க. நாங்களே நஷ்டத்தில் இருக்கோம், நீ வேற கடுப்பேத்தாதான்னு லியோ சொல்கிறாரு. அப்போது ஒரு கால் வரவும் லைலா எந்திரிச்சு போயிடுறாங்க. ஹீரோயின் தன்னை கடத்தினவன் மேலே லீகல் ஆக்ஷன் எடுக்காதது லியோக்கும் சந்தேகமாக இருக்கு. அதை பற்றி லியோ கேட்குறாரு. ஏற்கனவே 5 வருஷம் வேஸ்ட் ஆகிடுச்சு, போலீஸ் கோர்ட்டுன்னு அலைஞ்சா இன்னும் 1 வருஷம் வேஸ்ட் ஆகிடும்ல. அது மட்டும் இல்லை, நடந்த எல்லாத்தையுமே மறுபடியும் கோர்ட்டில் சொல்கிறதையோ அந்த மான்ஸ்டரோட முகத்தை மறுபடியும் பார்க்குறதையோ ஹீரோயின் விரும்பலை. அப்புறம் எதுக்கு தூரமாக எங்கேயோ போகாமல் இங்கே வந்தேன்னு லியோ கேட்குறாரு. ஐடி ப்ரூஃப் இல்லாமல் புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லைல்ல. அதனால தான் ஹீரோயின் டோரிங்கிற பேரில் ஐடி ப்ரூஃபை க்ரியேட் பண்ணி தர சொல்கிறாங்க. லியோவோட கசன் இந்த மாதிரி ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணுற வேலையெல்லாம் நல்லா பண்ணுவாராம். அது மட்டும் இல்லை, பணம் கிடைக்கிற வரைக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்லேயே ஜாயின் பண்ணலான்னு ஹீரோயின் ஆசைப்படுறாங்க. மெனுவில் இருக்கிற ஐட்டம் எல்லாமே ஒரு காலத்தில் ஹீரோயின் லியோவுக்கு குக் பண்ணி கொடுத்தது தான். ஆனால் எதுலேயுமே ஒரு ஃப்ளேவரே இல்லை. நான் பிஸ்னஸை பிச்சுட்டு போக வைக்கிறேன்னு ஹீரோயின் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. அதுக்கு சேலரியாக வாரத்துக்கு $5000 கேட்குறாங்க.
ஆக மொத்தம் தனக்கு சேர வேண்டிய அப்பாவோட பணம் கிடைக்கிற வரைக்கும் வேற எங்கேயும் போற ஐடியால ஹீரோயின் இல்ல. ஹீரோயினுக்கு வேலை கொடுக்கறத தவிர லியோக்கும் வேற ஆப்ஷனே இல்ல. இப்ப லைலா போன் பேசிட்டு அங்க வராங்க. கால் பண்ணது ரியாலிட்டி ஷோ ப்ரொடியூசர். இன்டர்வியூவை ரெஸ்டாரண்ட்லேயே வச்சுக்கிறத பற்றி ப்ரொடியூசர் பேசியிருக்காங்க போல. அவங்க ஹஸ்பண்ட் இப்போ தான் என்ன ரெசிபி கன்சல்டன்ட் அப்பாயிண்ட் பண்ணார்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகிறாங்க. எனது ரெசிபி கன்சல்டன்ட்டான லைலா லியோவை பார்க்க லியோனால் பதில் சொல்ல முடியாமல் முழிச்சிட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் ரெஸ்டாரண்ட்டில் ஜாயின் பண்ணுறதுக்காக வராங்க. அங்கே ரெஸ்டாரண்ட் மேனேஜர் இருக்காரு. இவரோட பேர் மார்க்கு. ஹீரோயின் எப்படி திடீர்னு வேலைக்கு சேர்ந்தாங்கன்னு மேனேஜருக்கு டவுட்டாக இருக்குது. நான் லைலாவோட கசின்னு சொல்லி ஹீரோயின் சமாளிக்கிறாங்க. இருந்தாலும் ஹீரோயினோட முகத்தை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கேன்னு மேனேஜர் யோசிக்கிறாரு. ஹீரோயின் நேராக கிச்சனுக்கு போய் ரெசிபியில் சேஞ்சஸ் பண்ணுறாங்க. இவங்களோட கை பக்குவத்தை டேஸ்ட் பண்ணி மேனேஜரை அசந்து போகிறாரு. 2 பேரும் கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கிறப்ப லியோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிக்கதை மேனேஜர் சொல்கிறாரு. பேங்க் எப்படி ஈஸியாக லோன் கொடுத்தாங்கன்னு ஹீரோயின் கேட்க, லியோ இறந்து போன ஒய்ஃபோட பேரில் $2 மில்லியன் இன்சூரன்ஸ் பாலிசி போட்டு வச்சிருந்த விஷயத்த மேனேஜர் சொல்கிறாரு. லியோவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் விக்கிங்கிறதும் அவங்க வெயிட்ரஸாக வேலை பார்த்தப்ப லியோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாருங்கிறதும் மேனேஜருக்கு தெரிஞ்சிருக்கு. எப்படின்னா ஹீரோயின் காணாமல் போனப்ப அவங்கள தேடுறதுக்காக லியோ சில வாலண்டியர்ஸை ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அதில் மேனேஜரும் ஒருத்தர். ஆனால் 5 வருஷம் ஆனனால ஹீரோயின் தான் அந்த விக்கின்னு மேனேஜருக்கு ஞாபகமே வரல. ஹீரோயினும் அதை காட்டிக்காமையே இருக்காங்க. அன்னைக்கு ஹீரோயினை தேட போனப்ப லியோ கூட மேனேஜர் ஃப்ரெண்டாக இருக்காரு. ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணணும்னு ஹீரோயின் ஆசைப்பட்டதா மேனேஜர் கிட்ட லியோ சொல்லியிருக்காரு. காட்டுக்குள்ளே ஒரு இடத்துல ரத்தமாக கிடந்தது மேனேஜருக்கு இன்னுமே ஞாபகம் இருக்கு. அதே நாள் தான் சர்ச் பண்ணுறதுக்கும் லைலாவும் வந்திருக்காங்க. அப்போ தான் லியோவும் லைலாவும் மீட் பண்ணியிருக்கணும்னு மேனேஜர் சொல்கிறாரு. என்ன நடந்திருக்குன்னா, காட்டுக்குள்ளே கிடந்த ரத்தத்தை வச்சு இவ்வளோ பிளட் லாஸ் ஆன ஒருத்தவங்க சர்வைவ் பண்ண சான்ஸே இல்லைன்னு மெடிக்கல் எக்ஸாமினர் சொல்லியிருக்காரு. அதனால தான் சர்ச் பண்ணுறதே நிப்பாட்டி இருந்திருக்காங்க. 2 வருஷம் கழிச்சு ஹீரோயின் இறந்துட்டு தான் அஃபிஷியலாக ஜட்ஜும் தீர்ப்பு கொடுத்துருந்துருக்காரு. லியோக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக மேனேஜர் கால் பண்ணியிருக்காரு. லியோவும் லைலாவும் டேட் பண்ணிக்கிட்டு இருந்த விஷயம் அப்போ தான் மேனேஜருக்கு தெரிய வந்திருக்கு. ஹீரோயினோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண போகிறதா லியோவும் லைலாவும் சொல்லியிருக்காங்க. ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம், நானும் உங்கள் டீமில் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லி மேனேஜர் இங்கே வந்து சேர்ந்துருக்காரு. நடந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ மேனேஜர் மூலமாக ஹீரோயின் தெரிஞ்சுக்கிட்டாங்க. நமக்காக ஆரம்பித்த ரெஸ்டாரண்ட்டானு ஹீரோயின் விதவிதமாக ரெசிபியை இறக்கி பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. வாரம் ஹீரோயின் கேட்ட சேலரியை லியோ கொடுத்துறாரு. சந்தான காமெடியில் ஜாவா சுந்தரேசன் மாதிரி ஹீரோயினோட ஸ்டைலும் கூடிக்கிட்டே போகுது. அதுவும் லைலா மாதிரியும் ஒயிட் அண்ட் ஒயிட்லேயே சுற்றிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் ரியாலிட்டி ஷோ ப்ரொடியூசர் ரெஸ்டாரண்ட்டில் வச்சே லைலா கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறாங்க. லைலா கிட்ட பேசின வரைக்கும் ப்ரொடியூசர் இம்ப்ரெஸ் ஆகவே இல்லை. ஏன்னா லைலாவோட லைஃப்பை ஒரு ஷோவில் காட்டுற அளவுக்கு எதுவுமே பரபரப்பாக இல்லை. லைலா வசதியான ஒருத்தரை கல்யாணம் பண்ணி சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. நெயில்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு வாரம் சலூனுக்கு போகிறவங்க. ரெஸ்டாரண்ட்டில் கூட எக்ஸ்பென்சிவான பெயிண்டிங்ஸை வாங்கி வச்சுருக்காங்களே தவிர ரெசிபி பற்றி ஒன்று கூட லைலாக்கு தெரில. என்னோடய ஷோக்கு உங்களை மாதிரி ஆள் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் போயிடுறாங்க. இதே நேரம் ஹீரோயின் சிக்கன் பாட் பைன்னு ஒரு டிஷ்ஷை ரெடி பண்ணி மேனேஜர் டேஸ்ட் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வராங்க. அங்கே மேனேஜர் இல்லை, லியோ தான் இருக்காரு. ஹீரோயின் லியோவை பார்த்துட்டும் பார்க்காத மாதிரியே போக ட்ரை பண்ணுறாங்க. என்னோட ரெஸ்டாரண்ட்டில் நான் டேஸ்ட் பண்ணக்கூடாதான்னு லியோ கூப்பிட்டு டிஷ்ஷை டேஸ்ட் பண்ணுறாரு. நீ எனக்கு ஃபஸ்ட் டைம் சமைச்சு கொடுத்த ஞாபகம் வருதுன்னு லியோ ரசித்து சாப்பிட்றாரு. வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கும் 2 பார்சல் எடுத்து வைக்க சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோயின் டாக்டர் க்ரீன் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போகிறாங்க. ஹீரோயினுக்கு குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசையாக இருக்கு. தன்னோட உடம்புக்கு இன்னும் அந்த கெப்பாசிட்டி இருக்கான்னு செக் பண்ணிக்க ஹீரோயின் விரும்புகிறாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு அவங்க அப்டமனை அனலைஸ் பண்ணணும்னு டாக்டர் சொல்ல ஹீரோயின் அப்டமனை காட்ட தயங்குறாங்க. ஒருவேளை கூச்சப்படுறாங்களோன்னு நினச்ச டாக்டர் ரிசப்ஷனிஸ்ட்டை உள்ளே கூப்பிட்றாரு. இப்போ ஹீரோயின் அப்டமனை காட்டவும் டாக்டரும் ரிசப்ஷனிஸ்ட்டும் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா தீயில சூடு வச்ச மாதிரியான தழும்புகள் இருக்குது, அதை நமக்கு காட்டல. ஹீரோயினை கடத்தி வச்ச மான்ஸ்டர் தான் இப்படி பண்ணியிருக்கான். இதனால தான் ஹீரோயினுக்கு குழந்தை பெற்றுக்க முடியுமான்னு சந்தேகம் வந்திருக்கும் போல். டாக்டர் ஹீரோயினுக்கு டெஸ்ட் எடுத்துகிட்டு அனுப்பி வைக்கிறாரு. அப்போ ரிசப்ஷனிஸ்ட் வெளியே வந்து ஹீரோயினை கூப்பிட்டு பேசுகிறாங்க. ஹீரோயினோட அப்டமனில் தீக்காயம் இருந்துச்சுல, ஸோ அவங்க அப்யூஸ் செய்யப்பட்டிருக்காங்கன்னு ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு புரிஞ்சிருக்கு. அந்த பாதிப்புலேருந்து ஹீரோயின் வெளியே வர்றதுக்காக ஒரு தெரபிஸ்டோட பிஸ்னஸ் கார்டை ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. ஏன்னா ரிசப்ஷனிஸ்ட்டும் ஒரு அப்யூஸ் விக்டிம். இதே பில்டிங்கில் தான் அந்த தெரபிஸ்ட்டும் இருக்காங்க போல். சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் ரெஸ்டாரண்ட்டில் இருக்காங்க. நீங்கள் எந்த ஊர்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு மேனேஜர் கேஷுவலாக பேச ட்ரை பண்ணுறாரு. நான் பல ஊரில் இருந்திருக்கேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. மேனேஜருக்கு ஹீரோயின் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல். ஒர்க் முடிச்சுட்டு டின்னர் போகலாமான்னு கேட்க அதுக்கு ஹீரோயின் பதில் சொல்லாமல் அமைதியாகவே இருக்காங்க. அப்போ லியோ ஹீரோயின் கிட்ட பேசணும்னு தன்னோட கேபினுக்கு வர சொல்கிறாரு. ஹீரோயின் கேட்ட மாதிரியே புது ஐடி ப்ரூஃப், டிரைவிங் லைசன்ஸ்னு எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. ஹீரோயினை கிளப்புறதுல லியோ குறியா இருக்காரு.
ஆனால் ஹீரோயின் ஆட்டத்தையே இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் இறந்துட்டாங்கன்னு கோர்ட் தீர்ப்பு கொடுத்தனால தான் $2 மில்லியன் இன்சூரன்ஸ் பணம் லியோக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் இப்போ ஹீரோயின் உயிரோட தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சால் அந்த பணத்தை வட்டியோட இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு லியோ திரும்ப கொடுத்தாகணும். அதனால ஹீரோயின் அதுலேயும் பங்கு கேட்குறாங்க. எவ்வளோனா $5 லட்சம். இதை கேட்டு லியோக்கு தலையே சுற்றுது. அதான் உன்னோட ஸ்போர்ட்ஸ் கார் இருக்கேன்னு ஹீரோயின் சொல்ல, அதை மட்டும் நான் யாருக்காகவும் விற்க மாட்டேன், பிறக்க போகிற குழந்தைய விட என்னோட கார் தான் எனக்கு முக்கியம்னு லியோ சொல்கிறாரு. லைலா ப்ரெக்னென்ட் ஆனதில் லியோக்கு சந்தோஷமே இல்லைன்னு ஹீரோயினால் புரிஞ்சுக்க முடியுது. ஹீரோயின் லியோ கிட்ட பேசிட்டு வெளியே வரப்ப மேனேஜர் அங்கே நிற்கிறாரு. எங்களை விட்டு கேட்டுட்டு இருக்கேன்னு ஹீரோயின் கேட்க, உங்கள் 2 பேருக்கும் நடுவில் என்ன நடக்குதுன்னு மேனேஜர் கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் தெரபிஸ்ட்டை மீட் பண்ணுறாங்க. ஹீரோயின் அந்த மான்ஸ்டர் பண்ண கொடுமையால் மன உளைச்சலில் இருக்காங்க. எந்த ஒரு ஆண்கிட்டையும் பயம் இல்லாமல் ஹீரோயினால் பழக முடியல. அதனால தான் மேனேஜர் டேட் பண்ண ஆசைப்படுறாருன்னு தெரிஞ்சும் ஹீரோயினால் அதை ஏற்றுக்க முடியல. ஒரு குழந்தை வேணும்னு ஆசையாக இருக்குன்னு தெரபிஸ்ட்டு கிட்ட ஹீரோயின் சொல்லவும், மனசளவில் முழுசாக ஹீல் ஆகிட்டு அப்புறமா அம்மா ஆகிறத பற்றி யோசிங்கன்னு தெரபிஸ்ட்டு சொல்கிறாங்க. ஹீரோயினோட பழைய லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு தெரபிஸ்ட்டு கேட்கவும் அந்த ஃப்ளாஷ்பேக்கை ஹீரோயின் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் வெயிட்ரஸாக வேலை பார்த்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் லியோ தினமும் லஞ்சு சாப்பிட வந்திருக்காரு. அப்படியே 2 பேரும் பேசி பழக ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த டைமில் தான் ஹீரோயினோட அப்பா உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்காரு. லியோ அடிக்கடி வீட்டுக்கு வந்து ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் மாதத்துக்கு அப்புறம் அப்பா சம்மதத்தோடையே லியோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடந்திருக்கு. அப்புறம் ஒரு நாள் அப்பாவோட உயிர் தூக்கத்துலேயே போயிருக்கு. அடுத்து லியோ தான் உலகம்னு வாழ்ந்திருக்காங்க. ஆனால் இப்போ தனிமரமாக நிற்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் நிலைமை மாறும்னு ஆறுதல் சொல்லி ஹீரோயினை தெரபிஸ்ட்டை அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோயின் வெளியே நடந்து வரப்ப மேனேஜர் அங்கே வராரு. ஒட்டு கேட்குறதோட நிறுத்தாமல் ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிச்சிட்டியான்னு ஹீரோயின் டென்ஷன் ஆகுறாங்க. மேனேஜர் இங்கே வந்ததுக்கான காரணம், கடந்த 1 வருஷமாக இவரும் தெரபிஸ்டோட பேஷண்ட் தான். ஏன்னா இவருக்கு ஓசிடி இருக்குது. சரி நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் சலூனுக்கு போகிறாங்க. அங்கே ஓனர் மட்டும் இருக்காங்க. ஹீரோயின் டல்லாக இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சுன்னு ஓனர் கேட்குறாங்க. ஹீரோயினோட டெஸ்ட் ரிசல்ட்டை டாக்டர் க்ரீன் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஹீரோயினால் இனிமேல் குழந்தை பெற்றுக்கவே முடியாது. அடப்பாவமேனு ஓனர் ஹீரோயினை ஹக் பண்ணி ஆறுதல் சொல்கிறாங்க. அடுத்து வீட்டுக்கு போய் லேப்டாப்பில் மேனேஜரோட சோஷியல் மீடியாவை செக் பண்ணுறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினை தேடுறதுக்காக போனப்போ அவர் எடுத்த வீடியோ அதில் ஒன்று இருக்குது. அவர் பொண்ணுங்க கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுறவர்னு அந்த வீடியோவை பார்த்தாலே ஹீரோயினுக்கு புரியுது. அடுத்த சீன்லேயே லியோக்கும் லைலாக்கும் ஆர்கியூமெண்ட் நடக்குது. நானே கிட்னியை விற்கிற அளவுக்கு கஷ்டத்தில் இருக்கேன், இந்த நேரத்தில் $5000 ஸ்ட்ராலர் வாங்கணுமான்னு லியோ கேட்குறாரு. ஸ்ட்ராலருங்கிறது குழந்தைய வச்சுட்டு கூட்டிகிட்டு போகிற ஒரு குட்டி வண்டி. பிறக்க போகிற குழந்தைக்காக லைலா இவ்வளோ செலவு பண்ணுறது லியோக்கு பிடிக்கல. சீக்கிரமே ஹீரோயினுக்கு பணத்தை செட்டில் பண்ணி அனுப்பினாதான் நம்ம நிம்மதியாக வாழ முடியும்னு லியோ சொல்கிறாரு. உன்னோட சீக்ரெட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு லைலா சொல்கிறாங்க. லியோ லைலாக்கு தெரியாமல் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாருல, லியோவோட ஜிம் பேக்கில் ஒரு கெச்சப் பேக்கெட் இருக்கிறத லைலா பார்த்துட்டாங்க. பணம் இல்லாதவனே எனக்கு பிடிக்காது, குண்டாக இருக்கிறவனே எனக்கு பிடிக்காதுன்னு லைலா சொல்லவும் லியோ ஜிம்முக்கு கிளம்பிடுறாரு. அடுத்த சீனில் லைலாக்கு பசிக்கவும் ரெஸ்டாரண்ட்க்கு கால் பண்ணுறாங்க. பாவம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களேன்னு ஹீரோயினே சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஹீரோயின் என்ன தான் பிளாக்மெயில் பண்ணாலும் அக்கறையாகவும் இருக்காங்களேன்னு லைலாக்கு தோணுது. 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப லைலாக்கு பிரசவ வலி வருது. ஹீரோயினே லைலாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. லைலாக்கு அழகான பெண் குழந்தை பிறக்குது. கொஞ்ச நேரத்துலேயே லியோ அங்கே வராரு. அப்பா ஆனதில் லியோவுக்கு சந்தோஷம். குழந்தைக்கு என்ன பேர் வைக்க போகிறீங்கன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. எங்கள் 2 பேரோட பேர்லேயுமே பாதி பாதி எடுத்து வைக்க போகிறோன்னு லியோ சொல்கிறாரு. அதாவது லியோலேருந்து லீ, லைலாலேருந்து லா, 2ஐயும் சேர்த்து லீலான்னு பேர் வைக்க போகிறதா டிசைட் பண்ணியிருக்காங்க. சரி ஃப்ரைடேக்குள்ளே எனக்கு சேர வேண்டிய அமௌண்ட்டை கொடுத்துருன்னு ஹீரோயின் சொல்ல, உன் டிமாண்டுக்கு ஒரு எண்டே இல்லையான்னு லியோ டென்ஷன் ஆகுறாரு. இப்போ தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டை ஹீரோயின் ரிவீல் பண்ணுறாங்க. ஹீரோயினை கடத்தின மான்ஸ்டர் வேறு யாரும் இல்லை, லியோ தான். ஹீரோயினை காட்டுக்குள்ளே ஷூட் பண்ணதும் லியோ தான். அது தெரிஞ்சும் தெரியாத மாதிரி ஹீரோயின் ஆக்ட் பண்ணிக்காங்க. நான் உண்மையை உலகத்துக்கு சொன்னால் நீ தான் உள்ளே போகணும்னு மிரட்டிட்டு ஹீரோயின் போகிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் வீட்டுக்கு போய் காரை பேக் பண்ணுறப்ப மேனேஜர் அங்கே வராரு. ஹீரோயின் யாரோன்னு நினச்சி அவரை தள்ளி விட்டு கன் எடுக்கிறாங்க. மேனேஜரை பார்த்ததும் என்னோட அட்ரஸை நான் உனக்கு சொல்லவே இல்லைன்னு ஹீரோயின் சொல்ல, நீ என்கிட்ட எதுவும் சொன்னதில்ல, சொன்ன ஒரு விஷயமும் பொய் தான்னு மேனேஜர் சொல்கிறாரு. ஹீரோயின் லைலாவோட கசின் இல்லைங்கிறத மேனேஜர் கண்டுபிடிச்சிட்டாராம். அதே இப்போ தான் கண்டுபிடிச்சியாங்கிற மாதிரி ஹீரோயின் பார்க்குறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போன லியோவோட ஒய்ஃப் விக்கின்னு மேனேஜருக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஆமாம் நான் தான் விக்கி, உனக்கு வேறு என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஹீரோயின் கேட்குறாங்க. என் கூட எதுக்கு டின்னர் சாப்பிட வரமாட்டேங்கிற, அதுக்கு காரணம் என்னன்னு மேனேஜர் கேட்குறாரு. எல்லாரும் செத்து போயிட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிற விக்கி நான் தானே கன்ஃபஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்ன நடந்துச்சுன்னு கேட்காம ஏன் டேட்டிங் வரலன்னு கேட்குறேன்னு ஹீரோயின் கோவப்படுறாங்க. ஆளை விடுமா நீன்னு மேனேஜர் அங்கேருந்து போயிடுறாரு. அடுத்த சீனில் ஹீரோயின் சலூனுக்கு போகிறாங்க.
அங்கே இப்போ யாருமே இல்லை. ஓனர் இது வரைக்கும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டதுக்காக நன்றி சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க. இந்த லெட்டரையும் கொஞ்சம் பணத்தையும் ஒரு என்வலப்பில் போட்டு டேபிளில் வைக்கிறாங்க. ஹீரோயின் இங்கேருந்து போகலான்னு டிசைட் பண்ணிட்டாங்க போல். அப்போ ஓனர் கால் பண்ணி ஷாம்பு பாட்டில் வாங்கணும்னு சொல்லவும் எல்லாம் வாங்கி வச்சுட்டேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அடுத்து லியோ கிட்டேருந்து கால் வருது. உனக்கு தர வேண்டிய பணத்தை ரெடி பண்ணிட்டேன், வீட்டுக்கு வந்துருன்னு லியோ சொல்லவும் ஹீரோயினுக்கு சந்தோஷம் தாங்கலை. கொஞ்ச நேரத்துலேயே லைலா கிட்டேருந்து மெசேஜ் வருது. வீட்டுக்கு வரப்போ ரெஸ்டாரண்ட்லேருந்து 2 சிக்கன் பாட் பை கொண்டு வான்னு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஹீரோயின் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஃபுட்டை வாங்கிட்டு லியோவோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே காரை தொடச்சிக்கிட்டு இருந்த லியோ கிட்ட தான் கொண்டு வந்த ஃபுட்டை கொடுக்குறாங்க. அப்படியே லைலா கிட்டேருந்து வாங்கின ட்ரெஸ்ஸு பொம்மைன்னு எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்றாங்க. லியோ பணம் இருக்கிற பேக்கை ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாரு. வீட்டு மேலேயும் ரெஸ்டாரண்ட் மேலேயும் இன்னும் லோன் வாங்கி காரையும் விற்று தான் பணத்தை ரெடி பண்ணியிருக்கார் போல். உனக்கு என்றைக்குமே மன்னிப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் காரில் ஏற போகிறாங்க. காரையும் எடுத்துகிட்டு போக போறியான்னு லியோ கேட்குறாரு. இங்கே வரும்போது பஸ்ஸில் தான் வந்தேன், ஆனால் போகிறப்ப அதே மாதிரி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. ஆண்டவன் படைச்சான் எங்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜா நீ அனுபவிடான்னு பாட்டு பாடிக்கிட்டே ஹீரோயின் போயிட்டுருக்கிறப்ப மேனேஜர் கிட்டேருந்து கால் வருது. உனக்கு என்ன பிடிக்கலனாலும் எனக்கு உன்னை பிடிக்கும்னு மேனேஜர் சொல்கிறாரு. நீங்கள் ஒட்டு கேட்குறதுக்கு பின்னாடி வரதை தவிர எனக்கும் உங்களை ஒரு ஃப்ரெண்டாக பிடிக்கும்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. மேனேஜர் அப்படி இன்னொரு விஷயத்தையும் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. லியோ லைலாவோட பேர்லையும் குழந்தையோட பேர்லையும் $2 மில்லியன் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்காராம். லியோ விஷயத்துலலாம் அப்படி வேவ் பார்க்காதீங்க, அப்புறம் உங்களே கெச்சப்பாக்கி தொட்டு சாப்பிட்ருவாருன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்படின்னா அவங்கள ஆள் வச்சு கடத்தினதே லியோ தானான்னு மேனேஜர் கேட்குறாரு. அதை பற்றிலாம் நீங்கள் கேட்காதீங்கன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. லியோ ஹீரோயின் பேரில் இன்சூரன்ஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் அவங்கள போட்டு தள்ளவே பிளான் பண்ணார். அதே மாதிரி இப்போ லைலா பேர்லேயும் இன்சூரன்ஸ் போட்டிருக்காருன்னா ஏதோ தப்பாக இருக்கேன்னு ஹீரோயினுக்கு தோணுது. உடனே வண்டியை திருப்பி லியோவோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே இப்போ லியோ இல்லை, லைலா மட்டும்தான் குழந்தையோட இருக்காங்க. இது அழுதுகிட்டே இருந்தனால 3 நாளாக நான் தூங்கவே இல்லைன்னு லைலா புலம்புறாங்க. குழந்தைய கொஞ்ச நேரம் ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு லைலா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வராங்க. அடுத்து குழந்தைய தூங்க வச்சுட்டு ஹீரோயினும் லைலாவும் கிச்சனில் இருக்காங்க. தன்னை கடத்தின மான்ஸ்டர் லியோ தாங்கிற விஷயத்த லைலா கிட்ட ஹீரோயின் சொல்கிறாங்க. அது லைலா நம்பலை. லைலாவோட பேரில் லியோ எடுத்துக்கிற இன்சூரன்ஸ் பாலிசி பற்றி ஹீரோயின் சொல்லியுமே லைலா நம்பலை. எங்களை பிரிக்க பார்க்குறியான்னு ஹீரோயினை திட்டுறாங்க. அதனால் ஹீரோயின் வர வழியே இல்லாமல் தன்னோட டிஷர்ட்டை தூக்கி வயிற்றில் இருக்கிற தழும்பை காட்டுறாங்க. ஒரு எல் நேராகவும் இன்னொரு எல் தலைகீழாகவும் இருக்கிற மாதிரியான டிசைனை லியோ சூடாக வச்சுருக்காரு. அதே டிசைன் தான் இப்போ வீட்லேயும் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமில் இருக்கு. அந்த 2 எல் வேறு யாரும் இல்லை, லியோவும் லைலாவும் தான். ஹீரோயினோட தழும்பை பார்த்ததுமே லைலாவுக்கு வாமிட் வருது. வெளியே போயிருந்த லியோ இப்போ வீட்டுக்கு வந்துடுறாரு. நீ போய் குழந்தைய பாரு, நான் லியோ கிட்ட பேசணும்னு சொல்லி லைலா ஹீரோயினை அனுப்பி வைக்கிறாங்க. லியோ வந்ததும் லைலா லியோக்கு ஓங்கி ஒரு அறை விடுறாங்க. அப்படி போடுன்னு நம்ம சொல்றதுக்குள்ளேயும் ஒரு ட்விஸ்ட் நடக்குது. அவளை ஒழுங்காக சாகடிக்காமல் விட்டதும் இல்லாமல் அவள் வயிற்றில் இனிஷியல் வேற நீ போட்டு வச்சிருக்கியான்னு லைலா கேட்குறாங்க. ஹீரோயினை கடத்தி கொலை பண்ணுற பிளானு லியோ மட்டும் போடலை, லைலாவும் போட்ட பிளான் தான். இன்னும் சொல்ல போனால் இதில் லைலா தான் மாஸ்டர் மைண்டே. பணத்தை வாங்கின ஹீரோயின் இப்போ எதுக்கு திரும்ப வந்தாங்கன்னு லியோக்கு புரியல. உன்னை பற்றி என்கிட்ட சொல்லி வார்ன் பண்ணுறதுக்கு தான் வந்தான்னு லைலா சொல்கிறாங்க. சரி இப்போ என்ன பண்ணுறதுன்னு லியோ கேட்க ஹீரோயினை முடிச்சிடலான்னு லைலா சொல்கிறாங்க. நம்ம கொடுத்த பணமும் காரில் தான் இருக்கும், அதையும் எடுத்துக்கலான்னு லியோ சொல்கிறாரு. அப்படியே லைலா பக்கத்தில் வந்து லியோ கொஞ்சிக்கிட்டு இருக்கிறப்ப லைலா டக்குன்னு கத்தியால் லியோட நெஞ்சில் குத்துறாங்க. ட்விஸ்ட் என்னன்னா, லியோ லைலாவோட பேரில் 2 மில்லியனுக்கு பாலிசி எடுத்த மாதிரி லைலா லியோவோட பேரில் 3 மில்லியனுக்கு பாலிசி எடுத்திருக்காங்க. இப்போ லியோ லைலாவோட கழுத்தை பிடிக்கவும் லைலா அவரை கீழே தள்ளுறாங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாம் கீழே செதறி விழுந்து லைலா கத்துறாங்க. ஹீரோயின் ஓடி வந்து பார்க்குறப்ப லியோ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. லைலாவை பற்றி ஹீரோயின் கிட்ட உண்மையை சொல்கிறதுக்குள்ளேயும் லியோ இறந்துடுறாரு. உனக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை கடவுள் கொடுத்துட்டாருன்னு ஹீரோயின் சொல்ல, தண்டனை கொடுத்தது கடவுள் இல்லைன்னு சொல்லி லைலா ஹீரோயின் அடித்து மயக்கமாக்குறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஹீரோயினும் கண் முழிக்கிறப்ப அவங்கள சேரில் கட்டி போட்டிருக்காங்க. லைலா கையில் குழந்தையோட நின்றுட்டுருக்காங்க. நீ திரும்ப வந்து என்னோட பிளானே கெடுத்துட்டியேன்னு லைலா சொல்கிறாங்க. என்னன்னா, லைலா ஹீரோயின் கிட்ட சிக்கன் பாட் பை கொண்டு வர சொன்னாங்கல்ல, அது லியோவோட ஃபேவரட் டிஷ்ஷு. அதில் ஆன்டிஃப்ரைஸ் பாய்சனை கலந்து லியோக்கு கொடுத்து சாகடிச்சிட்டு அந்த பழியை தூக்கி ஹீரோயின் மேலே போடுறதா லைலாவோட பிளானே. இப்படியும் லியோ செத்துட்டான்ல, இப்போ என்ன எதுக்கு கட்டி போட்டு வச்சிருக்கேன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. இப்போ தான் இன்னொரு ட்விஸ்ட்டை லைலா ரிவீல் பண்ணுறாங்க. ஹீரோயின் காணாமல் போனதுக்கு அப்புறம் தான் லியோவை லைலா மீட் பண்ண மாதிரி வெளி உலகத்துக்கு காட்டியிருக்காங்க. ஆனால் உண்மை என்னன்னா, அதுக்கு முன்னாடியே லியோக்கும் லைலாக்கும் பழக்கம் இருந்திருக்கு. லியோ பார்சல் டெலிவரி மேனாக வேலை பார்த்துருக்காரு. ஒரு நாள் லைலாவோட வீட்டுக்கு ஒரு பார்சல் டெலிவரி பண்ணியிருக்காரு.
ஆனால் அது தப்பான அட்ரஸ்னு ரியலைஸ் பண்ணி மறுபடியும் லியோ போனப்போ அந்த பார்சல் அந்த நெக்லஸை லைலா எடுத்து போட்டிருக்காங்க. இதை நீங்களே வச்சுக்கோங்கன்னு ஃப்ளர்ட் பண்ணி லியோ டேட்டிங்க்கு கூப்பிட்ருக்காரு. அப்படின்னு டெய்லி இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்டை கொடுக்க முடியுமான்னு லைலா டீல் பேசியிருக்காங்க. லியோவும் மற்றவங்களுக்கு டெலிவர் பண்ண வேண்டிய பேக்கேஜஸ் எல்லாத்தையுமே லைலாக்கே கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. பார்சல் எல்லாம் காணாமல் போகுதுன்னு லியோவோட பாஸ்க்கு சந்தேகம் வந்தனால கிஃப்ட்டை கொடுக்கறத லியோ ஸ்டாப் பண்ணிக்காரு. அதனால் லைலா லியோவை அவாய்ட் பண்ணிக்காங்க. அந்த நேரத்தில் தான் வெயிட்ரஸாக இருந்த ஹீரோயினுக்கும் லியோக்கும் பாண்டிங் ஃபார்ம் ஆயிருக்கு. கல்யாணமும் நடந்திருக்கு. உடம்பு சரியில்லாத ஹீரோயினோட அப்பா இறந்ததுக்கப்புறம் லியோக்கு செட்டில்மெண்ட் பணம் கிடைக்கும்னு தெரிஞ்சதும் லைலா ஒரு பிளானை போட்டிருக்காங்க. அந்த செட்டில்மெண்ட் பணத்தில் ஷேர் கொடுத்தா நம்ம ஜாலியாக இருக்கலான்னு லைலா சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த பணம் அவ்வளோ பெரிய அமௌண்ட் இல்லைன்னு தெரிஞ்சு லைலாக்கு மறுபடியும் டிசப்பாயிண்ட் ஆயிருக்கு. அதனால தான் ஹீரோயினோட பேரில் இன்சூரன்ஸ் பாலிசியை எடுத்துகிட்டு அவங்கள கொலை பண்ணுற பிளானை லைலா போட்டிருக்காங்க. அதை லியோ எக்ஸிக்யூட் பண்ணிக்காரு. ஆனால் ஹீரோயின் திரும்ப வருவாங்கன்னு இவங்க 2 பேருமே எதிர்பார்க்கல. போலீஸை இன்சூரன்ஸ் கம்பெனி ஏமாத்துறதுக்கு லியோவோட குழப்பலியை ஹீரோயின் மேலே போடுறதா இப்போ லைலாவோட பிளானு. அது மட்டும் இல்லை, ஹீரோயினையும் கொலை பண்ணி அவங்க சூசைட் பண்ணிக்கிட்ட மாதிரி காட்ட போகிறாங்க. நான் பண்ணுறதெல்லாம் என்னோட குழந்தை பார்க்க வேணான்னு சொல்லி குழந்தைய மாடி ரூம்க்கு லைலா தூக்கிட்டு போயிடுறாங்க. இந்த பைத்தியக்காரிக்கிட்ட சாகிறதுக்காகவே நான் பொழைச்சி வந்தேன்னு ஹீரோயின் கைராவுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் முடியல. அதுக்குள்ளே லைலா வந்துடுறாங்க. கொஞ்சம் டென்ஷனை குறைக்க ட்ரிங்க் பண்ண போகிறேன்னு லைலா சொல்ல எனக்கும் ஒரு கிளாஸ் வேணும்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. சரின்னு ஹீரோயினுக்கு ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து வாயில் ஊற்றுறாங்க. அப்போ ஹீரோயின் கால் கட்டை அவுத்துட்டு லைலாவை உதச்சி கீழே தள்ளுறாங்க. 2 பேருக்கும் சண்டை நடக்குது. லியோ நெஞ்சில் இருக்கிற கத்தியை ஹீரோயின் உருவுறாங்க. லைலா கன் எடுத்து ஹீரோயினை ஷூட் பண்ணி எய்ம் பண்ணுறாங்க. அப்போ போலீஸ் கரெக்டாக வந்து ஹீரோயினை காப்பாற்றிடுறாங்க. 1 ஹவரில் நான் கால் பண்ணலைன்னா போலீஸை லியோவோட வீட்டுக்கு அனுப்பி வைங்கன்னு மேனேஜர்கிட்ட ஹீரோயின் சொல்லியிருக்காங்க. அவர் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டார் போல். இப்போ கிளைமேக்ஸ் சீனு 18 மாதம் கழித்து நடக்குது. ஜெயில் வாசலில் ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸில் ஸ்டைலாக ஒரு லேடி காரில் இறங்குறாங்க. குழந்தைய ஸ்ட்ராலரில் வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, ஹீரோயின் தான். ஜெயிலில் கைதி ட்ரெஸ்ஸில் இருக்கிற ஒரு லேடியை ஹீரோயின் மீட் பண்ணுறாங்க. அது வேறு யாரும் இல்லை, லைலா தான். வாழ்க்கை ஒரு வட்டம்னு என்னை வெறுப்பேற்றுறதுக்காகவே வந்தியான்னு லைலா கேட்குறாங்க. பர்ஃபெக்டாக பிளான் போடுறது நீ மட்டும்தான் நினச்சியான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. அப்படியே கட் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. ஹீரோயினை காட்டுக்குள்ளேருந்து சில பேர் காப்பாற்றினாங்கல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. ஹீரோயின் இறந்துட்டுதா தீர்ப்பு கொடுத்த ஜட்ஜு வேற யாரும் இல்லை, லைலாவோட 5 ஸ்டெப் ஃபாதர்ஸில் 2வது ஸ்டெப் ஃபாதர். விக்கி டெட்டுன்னு அவர் டிக்ளேர் பண்ணனால தான் இன்சூரன்ஸ் பணம் லியோவுக்கு கிடச்சிருக்கு. அந்த பணத்தில் ஜட்ஜுக்கும் ஒரு ஷேர் போயிருக்கு. லியோவும் லைலாவும் ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து சொகுசாக வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு தான் ஹீரோயின் லியோவை தேடி வந்தாங்க. எவ்வளோ நாள் ஆனாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, லைலா கிட்டேருந்து எல்லாத்தையும் எடுக்காமல் விடக்கூடாதுன்னு தனக்குத்தானே சபதம் போட்டு அதில் ஜெயிச்சும் காட்டிட்டாங்க. இப்போ லைலாவோட வீடு, காரு, ரெஸ்டாரண்ட்டுன்னு எல்லாமே ஹீரோயினுக்கு தான் சொந்தம். தன்னோட ஸ்டைலில் ரெஸ்டாரண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. அம்மா ஆகணும்னு ஆசைப்பட்ட ஹீரோயின் கிட்ட லியோவோட குழந்தையும் வந்து சேர்ந்துருச்சு. குழந்தைக்கு பேர் லியான்னு ஹீரோயின் வச்சுருக்காங்க. நாங்கள் வச்சு லீலாங்கிற பேரையும் மாற்றிட்டியான்னு லைலா டென்ஷன் ஆகுறாங்க. ஹீரோயினோட பேர் விக்டோரியா. சில பேர் விக்கின்னு கூப்பிட்டாங்க, சில பேர் டோரின்னு கூப்பிட்டாங்க. அந்த பேரில் கடைசியாக இருக்கிற ரியாவை தான் குழந்தைக்கு ஹீரோயின் வச்சுருக்காங்க. நீ வாழ வேண்டிய பெஸ்ட் லைஃப் இப்போ எனக்கு கிடச்சிருச்சுன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, லைலா பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசைப்பட்ட ஹாட் வைஃப்ஸ் ரியாலிட்டி ஷோக்கு ஹீரோயின் செலக்ட் ஆகிட்டாங்களாம். ஏன்னா ஹீரோயினோட லைஃப்பில் பரபரப்பாக அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த ஷோவோட ப்ரொடியூசரும் அங்கே வராங்க. குழந்தையோட ஸ்ட்ராலரில் கேமராவை வச்சுட்டு தான் ஹீரோயின் கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளோ நேரம் ஹீரோயினும் லைலாவும் பேசினது கேமராவில் ரெக்கார்டும் ஆயிருக்கு. ஷோக்காக ப்ரொடியூசர் பண்ண ஐடியா தான் இது. நான் வெளியே வந்தது உங்கள் 2 பேரையும் சும்மா விட மாட்டேன்னு லைலா கத்துறாங்க. ஜெயில் அத்தாரிட்டிஸு லைலாவை இழுத்துட்டு போகிறாங்க. ஹீரோயினும் ப்ரொடியூசரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸ்டாலரில் வச்ச கேமராவை ப்ரொடியூசர் எடுத்துக்கிறாங்க. ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதை ஹீரோயின் விரும்பலை. எனக்கு லைலாவோட பெஸ்ட் லைஃப்லாம் வேண்டாம், என்னோட லைஃபே போதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகிறாங்க. இதோட படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.